வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம சாந்தி தவம்குள்ள போயிடலாம். பொதுவா அந்த காலத்துல முன்பு, அதாவது ஞானத்தை பற்றிய அறிவு ஏற்படுவதற்காக முயன்ற காலங்கள்ல சில இடங்கள்ல சாந்தி தவம் பற்றிய அறிவுறுத்துதல் இருந்திருக்கு, சில இடங்கள்ல அது இல்லை. மகரிஷி அவங்க தீட்சை கொடுப்பதன் மூலம் புருவ மத்தியில குண்டலினி மகாசக்திய புருவ மத்தியில வச்சு மெடிடேஷன் பண்றத கத்துக் கொடுத்துருக்காங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த புருவ மத்தியில அதிகப்படியான அழுத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது அது சில நேரம் தலைவலி ஏற்படுத்தலாம், அல்லது அது வேறு மாதிரியான மனோநிலையை கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால சாந்தி தவம் அப்படிங்கிற ஒரு தவத்தினை மீண்டும் அதே குண்டலினி சக்தியை மூலாதாரத்துக்கு இறக்கி விட்டு சாந்தி தவம் அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க. இப்போ இந்த சாந்தி தவம் அப்படிங்கிறது ஒரு பிரேக் மாதிரி. அதாவது அது தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான். அதாவது சாந்தி தவம் எப்போ பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னா, தினமும் ஒரு வாரத்துல வெள்ளிக்கிழமை கண்டிப்பா தியானம் பண்ணணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க, சாந்தி தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ சாந்தி தியானம் எப்போ பண்ணுனா அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த காலங்கள்ல அன்னன்னைக்கு உள்ள தியானங்களை பண்ணிட்டே வந்தா அந்த எனர்ஜி உடம்புலையும் தலையிலையும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அப்போ அதனுடைய அதிகப்படியான அழுத்தம் உடலுக்கோ மனதுக்கோ எதுவும் தீங்கு விளைவித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாந்தி தவத்தை வெள்ளிக்கிழமை செய்யலாம். அப்போ அது தவத்தின் மூலம் பெற்ற ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறிடும், உயிருக்கும் அந்த ஆற்றல் இணைஞ்சு கிடைக்கும். அப்படிதான் சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாந்தி தியானத்திற்கு சாமிஜி வேறு 2 பெயர்கள் சொல்றாங்க. ஒன்று கருமைய தவம், இன்னொன்று மூலாதார தியானம் அல்லது தவம். மூலாதாரத்தை மையமா வச்சுதான் நம்ம சாந்தி தியானம் செய்யறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல 7 ஆதாரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம். அதாவது முதுகெலும்பை மையமாக வைத்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க. மெடிக்கல் சயின்ஸ்ல எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலாதாரம், அதாவது செக்ஸுவல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ், தைமஸ், தைராய்டு, பிட்யூட்ரி, பீனியல், இப்படி 7 விதமா சொல்றாங்க. அதை ஸ்பிரிச்சுவலா சொல்லும்போது அந்த வார்த்தைகள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் இப்படி இருக்கு. அப்போ இந்த மூலாதாரம் நம்முடைய உடலினுடைய சரியான மைய பகுதியில இருக்கு. உதாரணமா இந்த உடல்ல இப்படி நேர ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கணும், கீழே வரைக்கும் ஒரு கோடு. அப்புறம் உடம்ப நேரம் அளந்து கரெக்டா பாதியில போட்டீங்கன்னா அந்த புள்ளி எந்த இடத்துல வரும்னா செக்ஸுவல் கிளாண்டினுடைய அந்த இடம் தான் அந்த உடலினுடைய மையப்பகுதி. இப்போ நம்ம ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவா நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் சில படங்கள் வரையும் போது என்னன்னா ஒரு பேசிக் ஸ்கெட்ச் போடுவாங்க, ஒரு கிராஃப் மாதிரி இந்த முகம் வரையும் போது போடுவாங்க. ஸோ நான் கூட நினைச்சிட்டு இருப்பேன், இந்த பொட்டு வைக்கிற இடம் தான் முகத்தினுடைய சென்டரா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்ணினுடைய இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சென்டரா வச்சுதான் மேல உள்ள தலை கீழே அந்த தாடை இதெல்லாம் வரைவாங்க. அதே போல ஒரு ஸ்கெட்ச் மாதிரி நமக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலினுடைய மையம், இந்த உடலுக்கு மையமாக இருக்கக்கூடியது மூலாதாரம் அப்படின்னு. உடல்ல நிறைய ரகசியம் இருக்கு. யார் யார் எந்த உயரத்துல இருந்தாலும் அவங்களுடைய கையை வச்சு அவங்க உடம்ப அளந்து பார்த்தாங்கன்னா கரெக்டா 8 ஜான் வரும். சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க கை அளவுக்கு வரும். ஒரு பெரிய 7 அடி இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவரு கையளவு கலந்தாருன்னா 8, அவரு கைக்கு 8 ஜான் வரும்.
அப்படி ஒரு ரேஷியோலாம் உடலுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கும்போது மகரிஷி அவங்க சாந்தி தியானத்துக்கு மூலாதார தியானம், மூலாதார தவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சின்ன விளக்கத்தை பார்ப்போம். மூலாதாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மூலம் கூட்டல் ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்க. மூலம் கூட்டல் ஆதாரம். அப்போ பொதுவாக மூலம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா தி ஃபர்ஸ்ட், ஆதி மூலம் அப்படின்னு சொல்றோம், மூலப்பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பிரபஞ்சம், நம்ம இருக்கிறோம், பல்வேறு உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்திற்கும் மூல ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா, மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களின் அடிப்படையில சொல்லணுமானா அந்த சுத்த வெளிதான் எல்லா பொருட்களுக்கும் மூல ஆதாரமாக இருக்கிறது. மூலாதாரம் அதுதான் ஆதி. சுத்த வெளிதான் ஆதி. ஆதி அந்தம் இல்லா ஜோதி சுரூபனின்னு சில பாட்டு. ஆதி என்றால் சுத்தவெளி, ஆதி மூலம் என்றாலும் நம்ம சுத்தவெளியை தான் குறிப்பிடுறோம். அப்போ மூலம், அந்த ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சுத்தவெளியே நம்முடைய உடலில் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம்தான் மூலாதாரம். அதுக்குதான் மூல ஆதாரம்னு சாமி சொல்லியிருக்காங்க. அவங்க வார்த்தையும் அப்படி இருக்கு, தவத்துக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, கருமைய தவம் அப்படின்னு சொல்றாங்க. கருமையம். கருமையம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெனிட்டல் கோர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய உடலினுடைய நுண்ணிய மைய பகுதியை கருமையம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கரு உருவாகக்கூடிய இடம் அந்த இடம்தான், மூலாதாரம் தான். ஆணுக்கு வித்து சக்தியும் பெண்ணுக்கு நாதமும் ஏற்படக்கூடிய இடம் அந்த மூல ஆதாரம், கருமையம் அப்படின்னு சொல்றோம். அப்போ கருவை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அதை கருமையம் என்றும், இன்னொரு வகையில சொல்ல போனா ஆதியில் சுத்த வெளி இருந்தது, அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் காரணமாக இறை துகளாகி விண்துகளாகி விண்துகள்கள் அணுக்களாக மாறி கரைசல் ஏற்பட்ட விண்துகள்கள் காந்தமாக மாறி காந்தத்தின் அழுத்தம், அந்த காந்தத்தின் அழுத்தம் காரணமாக விண்துகள் விரிவு பெற்று ஆகாயமாக மாறி ஆகாயமும் காந்தமும் இணைந்து அழுத்தம் பெறும் பொழுது அது காற்றாக மாறி பின்பு காற்று அழுத்தம் வந்து வெப்பமாக மாறி வெப்பமும் அழுத்தமும் கூடி குளிர்வடைந்து நீராக மாறி நிலமாக மாறி இந்த யூனிவர்ஸ்ல பல கோள்கள் எல்லாம் வந்து பல எரியும் நட்சத்திரங்கள்லாம் வந்து அப்புறம் ஒரு உயிர்ப்புள்ள பூமி தோன்றி அந்த பூமியில பஞ்சபூதங்களுடைய கூட்டு வந்து நிலம் நீர் நெருப்பு காற்றினுடைய கூட்டு இருக்கு. அந்த நிலம் நீர் நெருப்புடைய கூட்டமைப்புல தண்ணியில இருந்து தாவரங்கள் ஃபர்ஸ்ட் தோன்றி தண்ணியிலிருந்து தோன்றிய தாவரங்கள்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் தோன்றி அந்த மரங்களின் விதை மூலம் வேறு நிறைய மரங்கள் தோன்றி மரத்துல இருந்து விதை விழுந்து முளைத்ததுன்னா மரம், அதே விதை அதே பழம் முளைக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா ஈரறிவு புழுவா மாறி, அப்போ ஓரறிவு தாவரமாக மாறி ஈரறிவு புழுவாக மாறி மூவறிவு வண்டினங்கள் அதெல்லாம் மாறி நான்கறிவு ஊர்வன பரப்பன விலங்கின ஐந்தறிவு ஆறாவது அறிவு மனிதனாக மாறி நீங்களாகவும் நானாகவும். எது இருக்கு? அந்த ஆதி என்ற பரம்பொருள். அதுதான் அங்க இருந்து ஒரு உருவாகி பல்வேறு விதமான மாற்றங்கள் அடைந்து அந்தமாக நீங்களாக இருக்கிறது. இறுதியில் அது மனிதனுடைய மனமாகவும் இருக்கு. அப்போ இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சரித்திரம் சொல்றாங்க, சுத்த வெளியினுடைய சரித்திரம். அது ஆதி என்ற பரம்பொருளாக இருந்து இப்பொழுது நீங்களாகவும் நானாகவும் இருக்கு. அப்ப இந்த ஹிஸ்டரி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நம்முடைய கரு மையத்துல பதிவாக இருக்கிறது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. எப்படி பதிவாக இருக்கு?
இந்த சுத்தவெளி எந்த இதெல்லாம் கடந்து 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 வந்து நீங்களாகவும் நானாகவும் மாறி இருக்கிறதோ, அந்த கடந்து வந்த அத்தனை விஷயங்களும் ஒரு புள்ளி வடிவுல கருமையமாக உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதனாலதான் அதை வந்து தெய்வீக திரு நெறி பெட்டகம் அப்படின்னு சொல்றாரு. தெய்வீக பெட்டகம் வச்சுக்கணும். திருநிதி பெட்டகம். அங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே ஏன் திருநிதின்னு சொல்றாரு? இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் இருந்தது போக அங்க சுத்தவெளியும் அங்கதான் இருக்கு. நீங்க எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு உள்ளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது இதைதான் சொல்றாங்க. அப்போ நம்முடைய கரு மையம் என்பது ஆதி என்ற பரம்பொருளிலிருந்து நீங்க வரைக்கும் உங்க மனம் வரைக்கும் அதுல பதிவாரு. என்னெல்லாம் இப்ப நீங்க சின்ன பிள்ளையில இருந்து என்னெல்லாம் செஞ்சீங்களோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அது மூளையில பதிவாயிருக்கு. ஆகவே அது ஞாபகம் வருது. இது வந்து உங்களுடைய கர்மா. ஆனா சுத்தவெளியினுடைய கர்மா வந்து உங்களுடைய மூலாதாரத்துல கருமையமாக பதிந்திருக்கிறது அப்படி சொல்றாங்க. இப்படி பதிந்திருப்பதுல வந்து நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றது அப்பா அம்மா கொடுக்கறது. நமக்கு அப்பாவும் அம்மாவும் கொடுக்குறது. சஞ்சி அப்படின்னா பை. யாராவது நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க வந்துட்டு போனா பையில ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறோம். நம்ம வீட்டுல இருந்து கொடுத்து விடுறோம். அதே போல அப்பா அம்மா அவங்கள்ட்ட இருந்து கொடுத்ததுதான் ஒரு பை. சஞ்சித கர்மம் நம்ம உடல் மனசுக்குள்ள அது இருக்கு. இப்படி இறைவன் கொடுத்தது, இயற்கை கொடுத்தது, நம்முடைய ப்ரிடிசிசர் முன்னோர்கள் கொடுத்தது, அதுக்கப்புறம் நாமே செஞ்சுக்கிட்டது எல்லாமே அந்த கருமையத்தில் அடக்கமாக இருக்கிறது. எப்படி ஒரு சிம் கார்டுல 1000 நம்பரை பதிவு பண்ணிக்கிறோம் அது போல. அப்போ அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேரு. அந்த ஆதி என்ற பரம்பொருளே நமக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால மூலாதாரம், கருமையம் என்று பெயர். இன்னொன்று சாந்தி தியானம். சாந்தி தியானம்னா அது ஏன் அப்படி சாந்தி தியானம் சொன்னாங்க? அப்போ ஒரு சுழல் இருக்கு உடம்புல, மைய பகுதி தான் மூலாதாரம். இப்ப இந்த மூலாதாரத்தை மையமாக வைத்து உயிர் உடல் முழுக்க சுழல்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும், காயகல்பால சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரத்தம் எதை மையமாக வைத்து சுழலுது அப்படின்னா இருதயத்தை மையமாக வைத்து சுழல்கிறது. காற்று எதை மையமாக வைத்து சுற்றுகிறது? நுரையீரலை மையமாக வைத்து சுற்றுகிறது. அதே போல உயிர் வந்து மூலாதாரத்தை மையமாக வைத்து சுழல்கிறது. அப்போ ஒரு சுழற்சி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமானால் அந்த சுழற்சியினுடைய மையம் வந்து அசையாம இருக்கும். ஒரு ஃபேன் சுத்திட்டே இருக்கு. அந்த ஃபேனுடைய மைய பகுதியில் ஒரு குண்டூசி மோன அளவு, அதை விட குறைவான அளவு கூட இருக்கலாம், சுத்தாம இருக்கும் ஒரு பகுதி. இல்லாட்டா நீங்க ரோட்ல சில நேரம் ஒரு புயல் காத்து மாதிரி அடிக்கும், ஒரு சுழல் காத்து மாதிரி. இந்த சுழல் காத்து ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு சுத்தும். ஆனா அது எட்டி பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து வெற்றிடமா இருக்கும். அவ்வளவு குப்பை இருக்கும். அது சுழல் இயக்கத்துல வந்து அந்த சென்டர் வந்து வெற்றிடமா இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது போட்டா கூட அது உள்ள போகாது. சின்ன ரப்பர் பால் போட்டீங்கன்னா கூட போகாது. அப்போ அந்த மாதிரி நம்முடைய உடல்ல உயிர் ஆற்றல் சுழன்று கொண்டே இருக்கிறது. சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய மையம் எப்படி இருக்குன்னா அசைவற்று இருக்கிறது. உயிரினுடைய மையம் மூலாதாரத்துல, கருமையத்துல உயிரினுடைய மையம் சிவமாக இருக்கிறது. இந்த பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல்ல உயிர் மூலாதாரத்தை மையமாக வைத்து சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படி சுழன்று கொண்டே உயிர் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கும்போது மூளைக்கும் அது சக்தியாக செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது அந்த உயிராற்றலே மனமாக எழுச்சி. உயிரின் படர்க்கை நிலை மனம். அப்ப உயிரினுடைய படர்க்கை நிலை மனமாக எழுச்சி பெற்று அது அங்கங்க கண் வழியாக, காது வழியாக, எல்லாத்தையும் 5 புலன்கள் வழியாக எல்லாத்தையும் செய்துட்டு வேலையெல்லாம் செய்துட்டு. அப்ப நம்முடைய மனம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உயிராற்றல் செலவாகிறது. அப்ப உயிராற்றல் மூலாதாரத்தை மையமாக வைத்து சுழல்றதுனால அங்க ஒரு சுழற்சி இருக்கிறதுனால இயற்கை நியதிப்படி சுழற்சியினுடைய மையம் சுழலாமல் இருக்கும். வண்டி சக்கரத்துல அச்சு இருப்பது போல.
மூலாதாரத்துல அச்சுலாம் இல்லை, அத மாதிரி கற்பனை பண்ண வேண்டாம். நம்முடைய மூலாதாரம் என்பது சுழல் அற்ற ஒரு சிவநிலையை உடையது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய மனம் என்ன செய்யுது? அலைப்பாயுது. அப்படி எப்படி அலைப்பாயுது? அலை பாஞ்சிட்டே இருக்கு. நல்ல விஷயத்திலையும் கெட்ட விஷயத்திலையும் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அலைந்து கொண்டிருக்கிற மனம் ஒரு சென்டர் பகுதியை நோக்கி திரும்புமானால், அந்த சென்டர் பகுதியில இருக்கக்கூடிய அந்த மையம் சிவமாக இருப்பதால் மனம் இயக்கமற்று போகும். மனம் இயக்கம் இல்லைன்னா ஒரு மனதுல என்ன வந்துட்டு இருக்கு? எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா மனதுல வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி இருதயம் வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையோ, அது போல மூளையில பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அது அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த எண்ணத்துக்கு பின்னாடி நைஸா போயிடுறோம். போறதுனால அதை சம்பந்தப்படுத்திக்கிறோம். ஆகவே அதை பற்றி சிக்கலாகவோ பிளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ உணர்ந்து கொண்டு சங்கடப்படவோ மகிழ்ச்சி அடையவோ செய்கிறோம். நல்லா புரிந்து கொண்டோம்னா சிந்திப்பதற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, எண்ணங்கள் வந்துட்டு போறதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அந்த எண்ணங்கள் அலையாக போய் கொண்டிருந்தாலும் நம்ம அதெல்லாம் கண்டு கொள்ளாம தியானத்துல ஒடுங்கி ஒடுங்கி வரும்போது அந்த மையம், மூலாதாரம் என்கின்ற மையம் சிவமாக இருக்கிறதுனால அதுல நம்ம அடங்கும் போது மனம் அமைதி அடைகிறது. அதனாலதான் அதுக்கு சாந்தி தியானம் அப்படின்னு பேர். ஆகவே மூலாதாரம் என்பது அந்த ஆதி என்ற பரம்பொருளே எல்லா பொருட்களின் மையத்திலும் இருப்பதால், நம்முடைய மையத்தில் மூலாதாரமாக இருப்பதால் அதற்கு மூலம் கூட்டல் ஆதாரம், மூலாதாரம் என்று பெயர். ஆகவே அதை மூலாதார தியானம் சொல்றோம். கருமையம் என்றால் ஆதி என்ற பரம்பொருளுடைய பரிணாம வரலாறு, பரிணாமம், அதனுடைய ஹிஸ்டரி எல்லாமே நம்ம கருமையத்துல இருக்கிறதுனால அதை கருமைய தவம் அப்படின்னு சொல்றோம். அதே தவத்துல மையத்துல ஒடுங்கி நிற்கும் பொழுது மனம் சிவத்தோடு கலப்பதால் அதை சாந்தி தியானம் என்றும் சொல்றோம். சரி, அப்ப இந்த தியானம் செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தியானத்தின் மூலம் கிடைத்த ஆற்றல் உடல் ஆற்றலாகவும் உயிரினுடைய ஆற்றலாகவும் மாற்றப்படும். நீங்க புருவ மத்தியில தியானம் செஞ்சீங்கன்னா நல்லா சுழலும், உங்க பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்யும். துரியத்துல தியானம் பண்ணும்போது வான்காந்த சக்தி துரியம் வழியாக உங்க உடல் முழுக்க பரவும். அப்படிலாம் பரவி உடல் முழுக்க இருக்கக்கூடிய அதிகப்படியான சக்தி உயிரில போய் சேரும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் வேலை செய்து, உடல் வேலை செய்து, மனம் வேலை செய்து, உடல் வேலை செய்யறதுனால என்னுடைய உயிராற்றல் செலவாகும். தியானத்துல உயிராற்றல், சாந்தி தியானத்துல அந்த உயிருக்கு ஆற்றல் அதிகப்படியாக கிடைக்குது இல்லையா? அப்படி அதிகப்படியாக கிடைக்குது. இன்னொன்னு, மூலாதாரத்துல அமைதியாக இருந்து தியானம் செய்யறதுனால மனமும் அமைதி அடைகிறது. புருவ மத்தியில செய்யக்கூடிய தியானம் விழிப்பு நிலைக்கான தியானம். துரியத்துல செய்யக்கூடிய தியானம் வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைவதற்காக செய்யக்கூடிய தியானம். துரியாதீதம் என்பது நேரடியாக சிவகலத்தோடு இணைப்பு பெறுவது. சாந்தி தியானம் என்பது நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சிவத்தன்மையோடு இணைவதற்காக உள்ளது. அப்ப இதுல ஒரு பெரிய நன்மை, நிறைய நன்மை இருக்கு. உங்களுக்கு தெரியும், சாந்தி தியானம் செய்தா மனம் அமைதியாக இருக்கும், தியான சக்தி உடல் சக்தியாக மாற்றப்படும், அப்படிலாம் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, தொடர்ந்து நல்லாக தியானம், சாந்தி தியானம் செய்து வர வர நம்முடைய பதிவுகள் நீக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, மூலாதாரமாக விளங்குவது அந்த ஆதி என்ற பரம்பொருள். ஆதி என்ற பரம்பொருளோடு ஒன்றி இருக்க 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 நம்முடைய பதிவுகள், அதாவது நிறைய பதிவு, மேலடுக்கு பதிவுகள் அப்படின்னா சொல்றாங்களா இல்லையா,
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து உங்களுடைய கர்மா, அதாவது உங்க செயலுக்கு விளைவை நீங்க அனுபவித்தாலும் அது அதிகப்படியான விளைவுகளை ஏற்படுத்தாது. இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிரும் சொல்லுவாங்கல்ல. அது போல உங்களுடைய கருமையம் மெதுமெதுவாக தூய்மை அடைய ஆரம்பிப்பதால் அதனுடைய பதிவுகள் உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்காது. சுத்தவெளியிலிருந்து நீங்க வரைக்கும் அந்த பரிணாமம் வந்துட்டே இருக்கு. அது இடையில இருக்கிறதெல்லாம் பதிவு உங்களை அப்பா அம்மா கொடுத்த பதிவுலாம் உங்களை வந்து அது வந்து வினை. அது வந்து திருப்பியும் வினையாக மாறி உங்களுக்கு சில விளைவுகளை கொடுக்குது. வினை வந்து விளைவுகளை கொடுக்குது. ஆனா நீங்க நேரம் எங்க போயிட்டீங்க? சுத்தவெளி வரைக்கும் போயிட்டீங்க தியானத்துல, மூலாதாரத்துல. மூலாதாரத்துல ஒடுங்கி இருந்தா ஆல்மோஸ்ட் சுத்தவெளியில இருந்த மாதிரி. அப்ப அப்படி ஒடுங்கி இருக்கும்போது அந்த பதிவுகள் எல்லாம் கடந்து அடிக்கடி அந்த சிவநிலையை எட்டுவதால துரியாதீதத்துல விரிந்து சிவநிலை எட்டுறோம். மூலாதாரத்துல ஒடுங்கி இருக்கும். ஒடுங்கி ஒடுங்கி இருக்கும்போது அதனுடைய உள் மையம் அசைவற்று இருப்பதனால இந்த மூலாதாரமே அங்க இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது சிவத்தோடு இணைவதற்கு சமம். அப்போ அந்த பதிவு, அதாவது மற்ற பதிவுகள்லாம் கடந்து தூய பதிவான சுத்தவெளியோடு அடிக்கடி இணைவதால் நம்முடைய கர்மாக்கள் துடைக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய விஷயம். இதனாலதான் மகரிஷி வந்து சாந்தி தவத்தை அடிக்கடி வலியுறுத்துறாங்க. அந்த கருமையத்தை வந்து தெய்வீக திருநிதி பெட்டகம்னு சொல்றாங்க. கருமையத்தை அவங்க வந்து துரியத்தை கூட அப்படி சொல்லல, கருமையத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு அதுலதான் இருக்கு. அப்ப அதெல்லாம் கடந்து அந்த இடத்துக்கு நீங்க ஆதி என்ற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க தூயோனாக மாறுறீங்க. அப்படி தூயோனாக மாறினவங்களதான் கிறிஸ்தவ மதத்துல பாத்தீங்கன்னா செயின்ட்னு சொல்லுவாங்க. செயின்ட் அப்படின்னா தூயோன். தூய யோவான் அப்படின்னு இருக்காங்க கிறிஸ்தவ மதத்துல. செயின்ட் செயின்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின்ட் ஜான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செயின்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து தூயோன் நிலையை குறிக்கக்கூடிய. அப்போ மூலாதாரத்தினுடைய மையத்துல நம்ம ஆழ்ந்து தவம் செய்யும்போது கலோக்கியலா சொல்லணும்னா நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அதுக்காண்டி டெய்லி பாவம் செஞ்சுட்டு சாந்தி தவம் செஞ்சு அழியுமான அப்படின்னு அழியாது. ஒரு இதுக்கு சொல்றேன். அப்ப அந்த அளவுக்கு அது பயனுடையதாக இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சாமிஜி அதை வந்து சாந்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தி யோகம், ஆக்கின யோகம், துரிய யோகம்லாம் சொல்ல, சாந்தி யோகம் அப்படின்னா அந்த சாந்தி, அமைதி, மனதிற்கு அந்த தியானத்தின் மூலம் அமைதியும் ஒரு ஆற்றலும் கிடைக்குமான அது யோக நிலையை அடைந்ததற்கு சமம். அதனாலதான் அதுக்கு சாந்தி யோகம்னு பேர். ஆனா நிறைய பேர் பெருசா செய்யறது இல்லை சாந்தி தியானம். ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்காதா? ஆக்கினையில வந்து உங்களுக்கு உணர்வு கிடைக்கும், சாந்தி தியானத்துல உணர்வு அளவா கிடைக்காது. ஏன்னா மூலாதாரம் வந்து அந்த உள் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த உணர்வை அறிவது கொஞ்சம் கடினம். ஆனா இந்த அஸ்வினி முத்திரை ஒரு 10 தடவைலாம் போடும்போது கொஞ்சம் உணர்வாக இருக்கும். சரி, வாழ்க வளமுடன். நம்ம